வணக்கம் என் அன்பான உறவுகளே. தங்கள் மனமிளிர முகமலர ஈரந்துளிர கவிக்குள் கதை பேசும் உங்கள் கவி ஒயில் கவிஞன் யான் வரதராஜன் புஷ்பா. இந்த கதைக்கு கதாநாயகியான அந்த பெண்ணை கதை சொல்ல போகிறாள் உங்களிடம். மனநொந்து போனவளின் கதை புகுந்து கேளுங்கள். என் பெயர் ஜானகி. மேனகி போல் அழகாயிருப்பேன். மிதலைக்கு ராஜகுமாரியாய் நான் குதிரை ஏறி வரும் கனவாய் கற்படைத்து என் தாய் தந்தை இச்சப்பட்டு வெச்ச பெயர். வெளிச்சம் வந்துதான் உலகம் தெரிஞ்சது, காற்று நுழைஞ்சுதான் உயிர்கள் அசைஞ்சது என்பதல்லா வல்லமை படைத்தோரின் வாய்ப்பேச்சில் போடும் கூச்சலில் பொய்களின் பாய்ச்சல் நிறைந்திருக்கும். ஆக பொய்க்கும் உண்மைக்கும் அளவுகோல் தெரியாது. வருடங்கள் எத்தனை கடந்தாலும் அவர்கள் போதிக்கும் அனுமானங்கள் குருடாகவே தெரிகிறது. கோவில் மணி ஒளி ஒன்றை இசைக்கும். அந்த ஒளி ஓடி ஒளியும் இடம் யாருக்கும் தெரியாது. பூவின் மனம் ஒன்று மனதெல்லாம் பூஜிக்கும். அந்த மனவாளும் தனியிடம் எவருக்கும் தெரியாது. சரி, உவையை கேட்டு நீங்கள் துவண்டது போதும். இனி கதைக்கு வருகிறேன். ஆம், என் கட்டுடல் விரிய மொட்டு மலர்ந்தேன். இது தெய்வ கட்டளை என உடல் தளர அறிந்தேன். கடலில் ஆடும் பரசல் மீது உரசி பார்க்கும் மீன்களைப் போல என்னை தரிசனம் காணும் ஆண்கள் தான் எத்தனை எத்தனை. அடடா, உரியில் வைத்த நெய்யை காக்க பெற்றவர் இதயத்தில் பயங்கள் ஆடுது. பொறிகள் பறக்க தறிகள் ஓடுது. அணிலுக்கு பயந்து கனிகளை மறைக்க துணிகளை போத்துவது எத்தனை நாள். என் அத்தை மகனுக்கு மெத்தை விரிக்க சொத்தை கொடுத்து வித்து முடித்தார். தலைக்காவேரி போல் சலசலக்கும் என் சிலம்பொழிகள் அழகுபாட அலைவாய்ந்த என் புருஷன் நிலை குலைந்து உலை குதித்தான். வளைவிரித்த அவன் கவிப்பேச்சில் என் இளமை தடுமாற மலைத்தேன் கூடுகட்ட மகரந்த சேர்க்கை நடந்து முடிந்தது. குந்தி வயிற்றில் முந்தி பிறந்த கர்ணன் போல் ஒரு அந்திம நேரத்தில் சிந்து படித்தது அவன் விந்தில் பிறந்த குழந்தை. கர்ணன் என்று பேர் வைத்து கலியுகத்தை வெல்ல நினைத்தேன். கண்ணன் கட்டிய துவாரகை எதிரில் அபாரமாய் மாளிகை கட்டினேன். நான் கரும்பு தின்னும் ஆசை இறைவனுக்கே பொறுக்கவில்லை. உதாரணமாய் மலை போல் பொங்கும் கடலை பாருங்கள். அதற்கு வானதிர போடும் சத்தம் எவ்வளவோ பலம் இருக்கும். எனினும் காதல் உரைகூற கரையேற அவைகளுக்கு வரம் இல்லை. கரையும் அலையும் நின்று பேச தூரம் இல்லை என்றாலும் வரைமீறி பறை கொட்ட துணை சேர்த்த உறவில்லை. ஆக வந்த தடையும் காட்டாது வெக்கத்தோடு திரும்புமலை வழித்தடத்தை மெழுகிவிட்டு மெலிந்து மறையும் சில நொடியில் அந்த கடலாளும் அலைகளுக்கு ஒரு பொன்முடிப்பு இல்லை என்றால் மனித பிள்ளை நான் வாழ யார் கொடுப்பார் வரவேற்பு? குடிகுடிக்க துடிதுடிப்பான் விடியல் காலையே என் புருஷன். காரதோடிக்கு ஊறுகாய் போதும் வடிகால் சாராயம் வாங்கி குடிப்பான். குடித்தவன் புருஷன் குண்டி வெடித்து மடிந்தான. ஒரு நாள் அண்டை விட்டு சனங்கள் அவசரமாய் செய்தி சொல்ல கண்டியில் நடந்த கலவரம் போல் ஒண்டியாக ஓடினேன். வருஷம் ஒரு முறை அரிசியுமாய் வரும் கரிசனம் காட்டாத புருஷனே என்றாலும் அவன் இறந்த உடலை தரிசனம் காண எந்த பெண்ணுக்கும் தாக்கம் போகுமா? என் கனவை அழித்து கற்பனை மறித்தவனை ஒருமுறை பார்க்க வேண்டும். திருந்த ஒருபோதும் இல்லாத அவனுக்காய் நான் மருந்து தீட்டிய கண்ணீரை பாருங்கள். அங்கே சரிந்து கிடக்கும் பாட்டில்கள் எல்லாம் பெண்களின் குருதி கொட்டிய சாராயங்கள். வாரத்தோடு போகின்ற உன் உடலுக்கு ஆரத்தி எடுக்க இனி யார் வருவார்? நம்ம திருமுறை ரகசியம் பலமுறை படித்தாலும் ஒரு முறை கண்விழிக்க உன்னால் முடியுமா? இப்படி எனக்கு நானே கேள்வி கேட்டு பதிலும் சொல்லிவிட்டு எல்லாம் முடிஞ்சதன் அவன் முடிபிடிச்சு உளிக்கு மடிபுரண்டு அழுதுவிட்டு சோரம் போன என் புருஷன் உடல் விகாரமாய் தீயில் எறிய சூரவாசம் காற்றில் வீச மன பாரத்தோடு வீடு வந்தேன். என் புட்டும் பூவை வலிச்சு துடைக்க குளிக்க வச்சார் வந்த உறவு. ஈரச்சேலையை களையச் சொல்லி என் தாய் கொடுத்தால் வெள்ளைச்சேலை. ரட்ட சடையை பின்னி போட்டு பட்டு சேலை கட்டவிட்டு தூர ஓடி நின்று பார்த்து என் முகமரடி உன் தலையில் சொடக்கு முறித்த கைகளா உன் குளம் முடிஞ்சதென வெள்ளைச்சேலை கொடுக்கிறது. பேய்முகமாய் மிரண்டழுத நான் என் தாய்முகத்தை அண்ணாத்தி கேட்டேன். இனி கண்ணாடி வளையல்கள் என் கையில் உருண்டு சிரிக்குமா? அதோ கவி சொல்லும் பூக்கள் என் கூந்தலேறி மணக்குமா? குங்குமம் சந்தனம் என் நெற்றி போட்டாய் இருக்குமா? என் வீட்டு தூக்கு வரிசையில் சிவப்பு சேலை காயுமா? தன்னை விலை ஊறும் மாதர் கூட கலைமுகமாய் சிரிக்கிறாள். என்னை கொலை செய்த குற்றவாளியாய் தொலைதூரத்தில் ஏன் வைத்தாய்? ஒரு விலையும் அறியாத என்னை சிலந்தி கூட்டில் ஏன் அடைத்தாய்? மகன் உயிரோடு இருக்க மருமகளை ஏரோடு இருக்க முண்டச்சின்னு பேரு வச்ச மாமியார பார்த்திருக்க. ஆனா மருமகனை குளிபதிச்சு பரிதவிச்சு வந்த மவளை மூலின்னு பேரு வச்ச தாயை இப்பத்தான் பார்க்கிறேன். ஒரு குற்ற உணர்வாய் பார்க்கும் என் பெற்றவளை அறைவது போல் கேட்டேன். அப்படி பேசாதே ஜானகி, இப்படித்தான் இருக்கணுங்கிறது நம்ம பண்பாடு என பதறி பிடித்தேன். தாயின் கைகளை உதறித்தல் வர்ணன கத்தினேன். ஒரு நல்லது கட்டுது எதிரில் வந்து நிற்காதே. போற வார இடத்தில் எல்லாம் உன் யோசனையை சொல்லாதே. என் தாய் சொல்லும் வார்த்தையில் நாயை விட கேவலமாக தெரிந்தேன். என் தாய் என்ன, இந்த உலகமே அப்படித்தான் நினைக்கிறது. தாலி அருந்த மூலி எதிரில் வாராளென வேலி மறைவில் ஓடி ஒளியும் சம்பிரதாயம் பாருங்கள். தூளியிலே ஆடும் என் வாலிபம் தாலி அருந்தவுடன் போய்விடுமா? நான் கண்ட ஒளிகடனை யாரை கொண்டு தீர்ப்பது? வெகுளி போல் நாம் பேசும் போலியான நம்பிக்கை. என் நீதி நாட்களை கடந்து செல்ல கூலி ஒன்றை யார் கொடுப்பது? என் சந்ததிகளே என்னை சகுனம் என்று ஒதுக்கும் போது இந்த பச்சோந்திகள் வாழும் நாட்டில் எப்படித்தான் வாழ்வது? கடைசியாக என் தாயிடம் கோபமாய் என்னைக்கு நான் சிறப்பாக இருக்கிறேனோ அன்னைக்கு வந்து உன் பிறப்பாக பேசுகிறேன். என் உள்ளங்கருக இதயம் சுருங்க மகனை கூட்டிக் கொண்டு வேறு இடம் புறப்பட்டேன். கதவை திறந்து தூங்க முடியாத ஒரு விதவைக்கு நீ மகன் என்றும் ஒரு நொடியும் குடிமறக்காது ஆடி முடிந்தானோன் அப்பன் என்றும் தூண்டி தூண்டி வேண்டிய மகனை சொப்பனமாய் வளர்த்து வந்தேன். என் கனவில் பெய்த பணியில்
பனை வளர்ந்து நொங்கு கனிந்தது. அதோ நான் வளர்த்த மாணிக்கம் மகுடத்தில் பதிகிறது. என் கூடத்தின் ஒளிவிளக்கில் திக்கட்டும் தெரிகிறது. அருவிகள் ஓடி குளிர்கின்ற நீரில் குருவிகள் பாடி குளிப்பது போல தெருவெல்லாம் ஓடி சொன்னேன் என் மகன் கலெக்டரான கதையை. கனவை நிறைவாக்கினேன். இன்னும் குறை இருந்தால் சொல்லுமா? என் காது குளிர என் மகன் என்னிடம் சொன்னபோது, தசரதன் மனநோக கையை கெட்ட வர வேண்டாம், தாயை தலைகொய்த பரசுராமனின் கோபம் வேண்டாம், பாதியில் முடிந்த பெண்ணின் வாழ்க்கையை நீதியை தொடர வேண்டும், ஒரு நீதியை நிலைத்துவிட மனித ஜாதிக்கென ஒரு நிற வேண்டும், விதவிக்கு ஒரு வாழ்வு தர வேண்டும், புனிதத்தில் உயர்மட்டம் பெற வேண்டும் என மன்றாடி என் மகனை நான் கேட்டபோது அவன் கண்களில் நீர் துடித்தது. அதோ நான் நினைத்தபடியே நடந்து முடிந்து விட்டது. ஒரு விதவை பட்டுச்சேலை கட்டி வர கொட்டு மேளம் கொட்டுகிறது. தாலி கட்ட வந்த அந்த இளஞ்சோடிகள் இந்த மூலியின் கால்களில் விழுகிறது. பட்ட மரம் துளித்தார் போல் வானில் தட்டான் பறக்கிறது. விதவைகள் துறவியாய் வாழ தேவையில்லை என பறவைகள் வானத்தில் பேசுகிறது. திறவைகள் இல்லாத மதவர்கள் இல்லை என ஊரணையில் கொட்டும் தண்ணீர் பாடுகிறது. என் கதையை சொல்லி முடித்த பின்னும் நீங்காத பாரம் ஒன்று இருக்கிறது. ஒருவன் சாவது மெய்யென தெரிந்தும் பொய் பேசும் ஐயனாரிடம் வாக்கு கேட்பான். இன்னொருவன் வறுமையில் துறவு போகும் நிலை தெரிந்திருந்தும் வேஷம் போடும் ஜோசியனை யோசனை கேட்பான். இவர்களை திருந்த சொல்லி வருந்தி வேண்டிய பட்டுக்கோட்டையை விருந்து கொடுக்க முடியாத நாம் மருந்து கொடுக்க சொல்லியிருக்கலாம். அது முடிந்த கதை விடுங்கள். இனி நீர் தெளிந்த கதையை தேடுங்கள். ஜான்சி ராணியும் வேலுநாச்சியும் கணவர்களை இழந்தாலும் இந்தியா இலங்கை ஆண்டவர்கள் விதவைகள் தான் என்றாலும் அவர்கள் கோட்டை கட்டி நாட்டையாள ஜனங்கள் வெறுக்கவில்லை, மறுக்கவில்லை. மீண்டும் ஒரு கவியோடு சந்திக்கும் வரை, மனதில் வேறொரு கதை தொடர சிந்திக்கும் வரை அன்போடு வணக்கம் பெறும் உங்கள் கவி ஒயில் கவிஞன் யான் வரதராஜன் புஷ்பா.